மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சகோதரர் ஆதவ அர்ஜுனா, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய வருவாய்த்துறை அமைச்சர் அண்ணன் KS, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சகோதரர் வெங்கட்ராமன், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சகோதரர் ராஜ்மோகன், சட்டமன்ற உறுப்பினர் அருள் பிரகாசம், சகோதரர் கருப்பையா மற்றும் பத்திரிகையாளர் விவேக் மற்றும் உங்களுக்கு பிடித்தமான சட்டமன்ற உறுப்பினர் PLA ஜெகநாத் மிஸ்ரா மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் மற்றும் இங்கு தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். இங்கே எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேடையில் இருக்கிறவங்க எல்லாமே பேச்சாளர். சரி, பத்திரிக்கையாளர் விவேக் சார் வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் 2-3 நிமிஷம் கொடுத்தாலும் சரி அவரும் வெளுன்னு வெளுக்கிறாரு. எங்கள் ராஜ்மோகன்கிட்ட சொல்லவே வேண்டியதில் அவர் பேசி எல்லாத்தையும் பார்த்துருவார். நான் எதெல்லாம் பேசணும்னு நினைக்கிறேன் என்னுடைய சகோதரர் ஆதவ அர்ஜுனா அருமையாக அழகாக பேசி எல்லாத்தையுமே முடிச்சுடுவார். நான் கடைசியாக என்ன பேசுகிறதுன்றது யோசனை எனக்கு இருக்கும். ஏதோ அவங்க பேசுறதெல்லாம் வச்சு 1-2 சேர்த்து வச்சு பேசி என்னுடைய பேச்சை எதாவது பேசிடுவேன். ரொம்ப ஜாக்கிரதையாக வேறு பேசணும். இல்லை அப்படின்னா அதில் வேறு எதையாவது ஒன்றுனா இப்படி பேசினேன் அப்படி பேசினெல்லாம் எதையாவது ஒன்று வரும். ஒன்றே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஊழல் இல்லாத ஆட்சியை தந்து கொண்டு இருக்கிறார். அது இன்னும் 20 வருடத்திற்கு அந்த ஊழல் இல்லாத ஆட்சி நடைபெறும் என்பதை தெளிவாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்கள் பேரை சொல்லி நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன், நான் டெண்டர் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு யாராவது சொன்னால் அவங்கள கட்டி போட்டு வச்சுருங்க. போலீஸுக்கிட்ட சொல்லுங்கள், உடனே பிடிச்சிப்பாங்க. ஏன்னா எங்களோட எல்லாருமே வருவாங்க, எல்லாருமே எங்கள் கூட ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது வராதப்பா அப்படின்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. அதில் 99 பேர் நல்லவங்க இருக்கிறாங்கன்னா ஒருத்தவங்க ஏதாவது ஒரு இடக்கு முடக்கான ஆள் எடுத்துருவாங்க. எங்களுக்கு தெரியாமே உடனே இவருடன் நாங்கள் இருந்தோம் அப்படின்வாங்க. எங்களுக்கு என்னங்க தெரியும், நாங்கள் பாட்டு செவனேன்னு இருக்கிறோம். நாங்கள் பாட்டுன்னு எங்கள் வேலை உண்டு வித்து உண்டுன்னு இருக்கிறோம். நீங்கள் பாட்டுன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோன்னு எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ ஒன்று இடக்கு முடக்கான ஆள் எடுத்துட்டா நாங்களும் அதுக்கு பொறுக்கு. அதை உடனே ஒரு பத்திரிக்கை, ஒரு அருமையான ஒரு தினசரி பத்திரிக்கை ஒன்று இருக்குது. யார் எது செஞ்சாலும் சரி அது தாவேகா உறுப்பினர், தாவேகாவில் இருந்தவர் அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லி அவங்களாவே அந்த துண்டெல்லாம் போட்டு டிசைன் பண்ணி அவங்களே போட்டுருவாங்க. இது ஏன் பண்ணுறாங்கன்னே தெரியல. மக்கள் தான் தீர்ப்பு கொடுத்துட்டாங்கல்ல, தலைவர் தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்து முதலமைச்சர் ஆயிட்டார். எதையாவது நாங்கள் தப்பு பண்ணால் எங்ககிட்ட சொல்லுங்க, அது தப்பாக இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக அதை திருத்திக் கொள்வோம். அப்படிதான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கே எல்லாருமே முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் மாற்றுக் கட்சியிலிருந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் எல்லாம் நாங்கள் சொல்வது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தயவு செய்து வாருங்கள். உங்களுக்கு மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மக்களுக்கு இந்த தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்குது என்று சொல்லுங்கள், அதை நாங்கள் உடனடியாக செய்து தருகிறோம். வேற எதையாவது நினைத்து கொண்டு யாரும் வர வேண்டாம் என்று நாங்கள் சொல்வோம். அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் அப்படி நினைக்கவில்லை, எங்களுக்கு ஒரு தூய்மையான ஆட்சியை முதல்வர் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருக்காக தான் நாங்கள் உங்கள் கட்சியில் சேர்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய நல்ல மனிதர்கள் தான் முன்னாள் அமைச்சர்களும்
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் எங்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று வருகிறார்கள். கண்டிப்பாக அவர்களுடைய அனுபவத்தை என்னெல்லாம் துறை சம்பந்தமாக அவர்களுக்கு தெரிந்த விஷயத்தை நாங்கள் அதை நல்ல விஷயத்தை எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். யாரையும் எங்களுடைய இது இப்போ சகோதரர் விவேக் சொன்னார், ஒரே நிமிஷத்தில் மேடையில் ஏற்றணும் பேசணும்னு. அப்படி இல்லை. யாருக்கெல்லாம் திறமைகள் இருக்கிறதோ அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் கண்டிப்பாக வாய்ப்புகள் வழங்கப்படும். உங்களுடைய சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் நம்மளுடைய மிஸ்ரா அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் என்னையும் சகோதரர் ஆதவ அர்ஜுனாவையும் பார்த்தாரு. அதுக்கு முன்னாடியே பார்த்தாரு. என்னை முதல்ல வீட்டில் வந்து அண்ணன் வந்து பார்த்தாரு. வீட்டில் தானே பார்த்தீங்க, வீட்டில் வந்து பார்த்தாரு. அப்படியே அண்ணன் அண்ணன் வரும்போதே ஒரு 10 பேரோட வந்து பயங்கரமாக துண்டுகிண்டெல்லாம் போட்டுன்னு வந்தார். என்னடா இது அண்ணன் இப்படி வராரு அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கடுத்து எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்தார். என்னையும் நம்ம சகோதரர் ஆதவ அர்ஜுனா அவர்களையும் பார்த்தாரு. ஆமாம், அப்படின்ட்டு வந்தார். வந்திருக்கும்போது என்னென்ன இல்லை, நான் உங்கள் கட்சியில் கூட்டணியில் சேரணும் அப்படின்னாரு. எங்களுடைய தலைவர் சிங்கிளாக தனியாக தான் தேர்தலில் நிற்க போகிறார். அதில் வந்து யாரோடையும் நாங்கள் கூட்டணி எங்கள் தலைவர் வைக்க போகிறது இல்லைன்னு, அதனால் சிரமம்னு அதுமாரிலாம் முடியாதுன்னு என்ன. அடுத்து வரும்போது ஏன் எனக்கு உங்களுடைய கொள்கை பிடிக்குது, தலைவருடைய நேர்மை பிடிக்குது, இயல்பாக அவர் எப்படி இருக்கிறார், எளிமையாக இருக்கிறார். ஆகவே நான் என்னுடைய கட்சியை நான் கண்டிப்பாக இணைத்து விடுகிறேன், நான் வந்து உங்களோட வந்து வந்துடுறேன் அப்படின்னாரு. சரிங்கண்ணே அப்படின்னு சொன்னோம். சொன்ன உடனேயே அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் தலைவர் அவர்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தார். மக்களாகிய நீங்கள் அவரை வெற்றி பெற செய்தீர்கள். அதற்கு இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு எல்லோருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் ஒன்றுங்க, 234 தொகுதி வேட்பாளர்லாம் நாங்கள் இல்லைங்க, முழுக்க முழுக்க மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தாங்க. நான்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய தொகுதி மக்கள், டி நகர் தொகுதி மக்களுக்கு நான் எல்லா இடத்துலையுமே நான் நன்றி சொல்வது. ஏனென்று சொன்னால் எனக்கு ஓட்டு போடலைங்க, தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்காக தான் எனக்கு ஓட்டு போட்டாங்க. நான் 4 தாங்க பிரச்சாரத்துக்கு போனேன். என் தலைவரை நம்பி ஓட்டு போட்டாங்க. அந்த மக்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக சேவை செய்வோம். அதேபோல் நீங்கள் எல்லோரும் எங்கள் தலைவரை நம்பி வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு உண்டான பதவிகள் எங்களுடைய மாவட்ட செயலாளர்களுடன் கலந்து பேசி, ஒன்றியம் நகரம் எல்லோருடையும் கலந்து பேசி உங்களுக்கு உண்டான பதவியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக வழங்குவார்கள் என்பதையும் நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நான் ஒரு மேடையிலும் சொல்வது எல்லாம் 30-32 வருஷமாக எங்களுடைய தோழர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் 32 வருடத்துக்கு முன்பாக தலைவர் தான் முதலமைச்சர் ஆவார் என்று அவர்களுக்கு தெரியாது. அன்று சைக்கிளில் போய் கொடி கட்டி தோரணம் கட்டி இன்னைக்கு தலைவர் முதலமைச்சராக வந்திருக்கும் போது கூட சரி, எங்ககிட்ட அண்ணா இது ஓணும் அது ஓணும்லாம் எதுவுமே கேட்கல. எங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆகிட்டார்ன்ற ஒரு சந்தோஷம்தான் எங்களுடைய தோழர்களுக்கு இருக்கிறது. அதே போல நீங்களும் அந்த தோழர்களாகிய நீங்கள் அவர்களுடன் இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று மட்டும்தான் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு பஞ்சாயத்து தேர்தலையும் கண்டிப்பாக தலைவர் அவர்கள் உங்களுக்கு வாய்ப்பு வழங்குவார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நாம் ஒரு குடும்பம், அண்ணன் மிஸ்ரா அவர்கள் சொன்னது போல ஒரு குடும்பமாக நாம் எல்லோரும் இருந்து, அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டார். ஆன பிறகு சரி ஏன் கட்சியை இணைக்கணும்னு கூட அப்படியே பேசான்னு இருந்திருக்கலாம். அவனா சொன்னதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் இந்த கட்சியை வந்து இணைத்திருக்கிறார். அவர்களுக்கு எப்போதும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். ஆனால் எங்கள் அண்ணனை பார்த்தேன், ட்ராக் பேண்ட் ஷூட்லாம் போட்டுன்னு குப்பை கிப்பெல்லாம் வாரிக்கின்னு அந்த இடத்தெல்லாத்தையும் சுத்தப்படுத்தினார். நான் அப்படிலாம் சுத்தம் செஞ்சு தான் நான் சட்டமன்ற உறுப்பினராக தலைவருடைய முகத்தை காமிச்சு வந்தேன். அதே பாடியில் எங்கள் அண்ணன் அதை செய்கிறார். உண்மையாகவே அந்த தொகுதிக்கு நிரந்தர சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். யார் ஒருவர் மக்களுக்கு சேவை செய்கிறார்களோ அவர்கள்தான் நிரந்தரமான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார். கடந்த 30-32 வருடமாக ரசிகர் மன்றமாக, நற்பணி மன்றமாக, மக்கள் இயக்கமாக இன்று தமிழக வெற்றி கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள்
சேவை செய்து கொண்டிருந்த 32 வருட சேவையை தலைவர் தளபதி அவர்கள் செய்து கொண்டிருந்தார். இன்று தலைவர்தான் முதலமைச்சராக அமர்ந்திருக்கிறார். இன்னும் 20 வருடம் இல்லை 25 வருடமாக இருந்தாலும் தலைவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பார். ஆகவே நாங்கள் எல்லோரும் உழைக்க தயார். உங்களுடைய ஊரில், உங்களுடைய தொகுதியில், உங்களுடைய பகுதியில், ஒன்றிய நகரம் எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சொன்னால் எங்களுடைய அமைச்சரவை சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் எல்லோரும் எங்களுடைய தொகுதியில் நாங்கள் எப்படி வேலை செய்வோமோ அதே போல் 234 தொகுதியிலையும் நாங்கள் அந்த பணியாற்றுவோம் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் முதல்வர் அவர்கள் சொன்னது போல ஆதவ அர்ஜுனா சகோதரர் எல்லாத்தையும் பேசிட்டார். எலக்ட்ரிசிட்டி பேசிட்டாரு, கல்வித்துறையை பேசிட்டாரு, உணவுத்துறையை பேசிட்டாரு, எல்லா டிபார்ட்மெண்ட்டை பற்றியுமே பேசிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா விளக்கம் கரெக்டாக எல்லாத்துக்குமே கொடுத்தாரு. நாங்கள் கண்டிப்பாக யாரும் ₹1 பணம் வாங்காமல் எல்லா மக்கள் பிரச்சனைகளை நாங்கள் ₹1 பணம் வாங்க மாட்டோம். அப்படி வாங்கினால் நாங்கள் இந்த பதவியில் இருக்க விடமாட்டார் எங்கள் தலைவர் தளபதி. எங்கள் தலைவர்ன்றதை விட நம் தலைவர், நம் முதலமைச்சர் இனி யாரையும் விடமாட்டார். அதனால் நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம். நீங்கள் கவலையே பட வேணாம். என்னடா இது மாற்றுக் கட்சியிலேருந்து வந்திருக்கிறோமே, இன்னொரு கட்சியில் இணையிறோமே அப்படிலாம் நினைக்க வேணாம். நீங்கள் எப்போது எங்களுடைய அலுவலகத்தில் வந்து விட்டீர்களோ எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள். உங்களுக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா சில பேர் அப்படியே பயத்திலேயே உக்காந்துக்கிற மாதிரி தெரியுது. என்னடா இங்கே வந்துட்டோமே, நமக்கு ஏதாவது வேலை நடக்குமா நடக்காதான்னு. மக்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை எல்லாமே செஞ்சு தருவோம். உங்களுடைய பர்சனலான வாழ்க்கையில் ஏதாவது தேவை என்றாலும் நாங்கள் செய்து தருவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோங்க, தெளிவாக சொல்லிடுறோங்க, திட்டவட்டமாக சொல்லிடுறோம். எங்ககிட்ட அதெல்லாம் எதிரே பார்க்காதீங்க. டெண்டர் கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமாலாம் எதிர்பார்க்காது. மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நாங்கள் செய்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் கண்டிப்பாக நேர்மையாக வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும். அதில் மாற்று கருத்தே இருக்காதுங்க. கண்டிப்பாக எந்த துறையிலையும் யாரும் எந்த ஒரு அமைச்சர் பெருமக்களும் நாங்கள் தவறு செய்ய மாட்டோம் என்பதை மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கொள்கிறேன். ஒவ்வொரு மேடையிலையும் அதை சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே மனிதர்கள் தான். யாரும் எந்த விதத்திலையும் தவறு செய்யக்கூடாது. அந்த தவறு செய்தால் மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன், முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 7-8 பேரை பிடிச்சி கொடுத்துருக்குறோம். என்னான்னு கேட்டால் எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், நான் இந்த இதை வாங்கித்தரேன், டிரான்ஸ்ஃபர் வாங்கித்தரேன், டெண்டர் வாங்கித்தரேன்னு சொல்லி ஒரு 7-8 பேரை பிடிச்சி போலீஸில் கொடுத்துருக்குற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அதனால் நீங்கள் எதை பற்றியும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கவலையெல்லாம் படாதீங்க, ஃப்ரீயாக இருங்க. நம்மளுடைய கட்சி, நம்மளுடைய தலைவர், நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் எப்போ எது வேணுனாலும் எப்போ வேணாலும் 24/7 நீங்கள் எப்போ எது தேவையாக இருந்தாலும் எங்களிடம் சொல்லுங்கள். உங்களுக்கு உண்டான அனைத்து மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கண்டிப்பாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஊரில் கண்டிப்பாக செய்து தரப்படும் என்று மீண்டும் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் அண்ணன் ஏரி விஷயம்லாம் சொல்லியிருக்கிறார். அதை கண்டிப்பாக உங்களுடைய தொகுதியில் கண்டிப்பாக அது செய்து தரப்படும் என்றதை அண்ணனிடம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அந்த ஏரியெல்லாம் தூர் வாரணும், அது எல்லாமே அதுக்குண்டான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த தூர் வாடுறதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமிட்டி மாதிரி போட்டு அங்கே படித்த இளைஞர்கள் 3 பேர் 2 மகளிரை போட்டு அதில் எந்த விதமான தவறும் நடக்காத அளவிற்கு அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கே 5 பேர் அவங்கள நாம் நியமிக்க போகிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால் தூர் வாரும்போது சமூக ஆழ்வர் இவங்களும் நீங்கள் அதுக்கு அடுத்தபடியாக யார் யாரெல்லாம் சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளாகவே நான் வைக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நாங்கள் மக்களுக்கு எப்போதும் நாங்கள் செய்ய
சேவை செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக்கொண்டு, இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.